குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரி பார்த்துட்டு இருக்கோம். ட்ரிக்னாமெட்ரியில எக்ஸசைஸ் 6.1ல லாஸ்ட் 2 சம்ஸ் இருக்கு. ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய கணக்குல இன்னும் 2 சம் இருக்கு. ஸோ 9 and 10. அடுத்த டாபிக் வந்து ட்ரிக்னாமெட்ரியில ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், உயரங்களும் தொலைவுகளும் அப்படிங்கிறது. ஸோ அதனுடைய பேசிக்ஸும் இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைன்ல இருக்கக்கூடிய திருக்குறள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு லெசனுக்குள்ள போயிடலாம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆகப் பெறின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 666வது குறள். ஸோ இந்த குறளினுடைய மீனிங் நமக்கு என்ன அப்படின்னு, அதாவது நமக்கு என்ன தேவையோ அதை தான் நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ நினைத்ததை நினைத்தபடி அடைபவர் யார் தெரியுமா அப்படிங்கிறது தான் இந்த குறள்ல இருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கேள்வி. தங்கள் எண்ணத்தில் உறுதியாக இருப்பவர்கள் தான் எண்ணத்தில் உறுதி இல்லாவிட்டால் அது செயலில் முடியாது. அதாவது நினைத்ததை நினைத்தபடி அடைபவர் யார்? தங்களுடைய எண்ணத்தில் உறுதியாக இருப்பவர்கள் மட்டுமே. எண்ணத்தில் உறுதி இல்லாவிட்டால் அது செயலில் முடியாது. செயலில் முடியாத எண்ணங்கள் விதைக்காத விதைகள். மாறாத உறுதியான எண்ணம் தான் எல்லா வெற்றிக்கும் ஆரம்ப விதி. அதாவது நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து நீங்க 100% வந்து முழு மனசோட செய்றீங்களோ செய்யலையோ அதெல்லாம் இல்லை. நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய எண்ணம், என்னால முடியும், என்னால இந்த எக்ஸாம்ல 100 மார்க்ஸ் வாங்க முடியும்னு ஃபர்ஸ்ட் நான் நம்பிக்கை எனக்கு வேணும். அந்த நம்பிக்கை எண்ணம் பாசிட்டிவாகவும் சரியானதாகவும் உறுதியானதாகவும் இருந்தாதான் அது செயல்ல வரும். முடியுமா முடியாதா தெரியாது, இந்த கணக்கெல்லாம் வருமா வராதா, எனக்கு போட்டு பார்த்தும் தெரியல புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது வராது. என்னால முடியும், என்னால எப்படியாவது அதை வந்து சக்சஸ் பண்ண முடியும்னு நீங்க நம்பி அந்த செயலை ஆரம்பிச்சீங்கன்னா அது கடினமான ஒரு செயலா இருந்தால் கூட உங்களால என்ன பண்ண முடியும், அந்த விஷயத்த செய்து முடிக்க முடியும். சோ மாறாத உறுதியான எண்ணம் தான் எல்லா வெற்றிக்கும் ஆரம்பமான விதி. ஆரம்ப விதியை, வெற்றியின் ஆரம்ப விதி என்னது? உறுதியான எண்ணம். ஆனா அந்த எண்ணத்தில் மாற்றங்கள், இப்போ ஒண்ணு நினைக்கிறது, அப்புறம் ஒண்ணு சொல்றது, அதுக்கப்புறம் ஒண்ணு பேசுறது, இந்த எண்ணங்கள் வந்து மாறிட்டே இருக்கக்கூடாது. கான்பிடென்டா கான்ஸ்டன்டா ஒண்ணுல இருக்கணும். பிக்ஸ் ஆகி அப்படி டைலமோலே இருக்கக்கூடாது. ஸோ டைலமோல இருந்தோம்னா என்ன ஆகும்? நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்காது. உறுதியான எண்ணம் இருந்தாதான் நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, சரி, நான் இப்போ உங்களுக்கு புக்கு ஷேர் பண்றேன். பாடத்துக்குள்ள வந்துடலாம். ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ். 9ல 2 சப்டிவிஷன் இருக்கு, 10ல ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ மொத்தமா 2 கொஸ்டின் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டோம்னா அடுத்த டாபிக் போயிடலாம். ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், உயரங்களும் தொலைவுகளும். ஸோ இந்த 2 கணக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு இங்க சிமுலேஷன்ல, இதே சிமுலேஷன்லயே கொடுத்துருக்காங்க. நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணாவே உங்களுக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரிங்கிறது அடுத்த வருஷம் 11th கண்டினியூ ஆகுது. 12th காலேஜ்ல எல்லாம், காலேஜ்ல நீங்க மேக்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க, 11th 12th மேக்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸ் பேப்பர்ல, பிசினஸ் மேக்ஸ் பேப்பர்ல கம்பல்சரி ட்ரிக்னாமெட்ரி, இந்த ஐடென்டிட்டிஸ் கொஸ்டின்ஸ் இல்லாத பேப்பர் புக்கே இருக்காது. ஓகேங்களா? சரி, இதுல என் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு வித் ஆன்சரோட கொடுத்துருக்காங்க. பட் ஆன்சர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் இடம் மாறி மாறி இருக்கு. நீங்க அதை வந்து கரெக்டா வந்து பிளேஸ் பண்ணணும், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. சோ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாக்குற வேலையும் மிச்சம். ஆனா கரெக்டா பிளேஸ் பண்ணாதான் rearrange the trigonometric expressions in correct order in the space above. இதுல வந்து நீங்க கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரணும். tan, இதுவும் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ற கொஸ்டின் தான். tan theta plus 60 degree into tan theta minus 60 degree is equal to tan squared theta minus 3 divided by 1 minus 3 tan squared theta. இதான் வந்து கொஸ்டின். ஒன்னே எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரணும், இல்லைன்னா ஆர்ஹெச்எஸ் எடுத்து எல்ஹெச்எஸ் கொண்டு வரணும். ஸோ இங்க எல்ஹெச்எஸ் எடுத்து தான் அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது?
கொடுத்திருக்கிற கிவன் என்னமோ அதை எடுத்து எழுதணுமா? கரெக்டா? அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இங்க கொடுத்திருக்கிறதுல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. tan theta plus 60 டிகிரி into tan theta minus 60 டிகிரி, அதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்தது இங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. tan theta plus tan 60 degree divided by 1 minus tan theta into tan 60 degree into tan theta minus tan 60 degree divided by 1 plus tan theta into tan 60 degree. இத split up பண்ணிருக்காங்க. கரெக்டா? இந்த tan உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போய் split up பண்ணிருக்காங்க. சோ அப்ப அதுதான் செகண்ட் ஸ்டெப்பா? இஸ் இட் ரைட்? அடுத்தது இந்த 60 டிகிரி இருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. √3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க? மதிப்பு √3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ tan theta into tan theta is tan square theta. √3 into √3 is வெறும் 3. 1 minus √3 into √3 3 tan square theta, அதாவது a minus b into a plus b. ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். RHS எடுத்துட்டு வந்துட்டோம். கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எஸ். ஸோ மொத்தம் 5 ஸ்டெப். 5 ஸ்டெப்புமே கரெக்ட். ஓகேங்களா? 1 2 3 4 5 5 ஸ்டெப்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கு. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு நிறைய இந்த என்ன சொல்றது ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்க புக்ல எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய எல்லா கணக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் லிங்க்ல இருக்கு. நீங்க இதுல அவன் ஒர்க் அவுட் பண்ணி தந்துட்டான். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியல, சரியா? சும்மா ஜஸ்ட் இந்த கொஸ்டின் சின்ன கொஸ்டின் எடுத்துக்கலாம். எதுவுமே தெரியல, ஓகேவா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா கூட நீங்க ஜஸ்ட் இதை எடுத்துட்டு போய் அங்க இங்கன்னு வந்துட்டு ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணாவே உங்களுக்கு என்ன சொல்லும்னா செக் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அந்த செக் ஆப்ஷனாவது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்க. அந்த செக் ஆப்ஷனும் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது ரைட்டா ராங்கான்னு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணிடலாம்? ஸோ பாருங்க, இந்த 2 ஸ்டெப்பை நான் வந்து மாத்தி தான் வேணும்னே தான் மாத்தி போட்டேன். ஸோ தப்பா இருக்கும் போது என்ன காமிச்சுது? ராங் சைன் காமிச்சுது. கரெக்டான உடனே என்னாச்சு? அது சைனை கரெக்டா மாத்தி காமிச்சிடுச்சா? எஸ், கரெக்ட்னு. ஸோ cos a plus sin a the whole squared minus cos a minus sin a the whole squared என்ன பண்ணிருக்காங்க? a plus b the whole squared a minus b the whole squared எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பிராக்கெட் ரிமூவ் பண்ணி பிளஸ் மைனஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா 2 cos a into 2 sin a உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுல 2 காமனா வெளில எடுத்துட்டாங்க, sin a cos a உள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இது வந்து 1 வெளியில எடுத்துட்டீங்கன்னா 1 மைனஸ் காஸ் ஏ இஸ் சைன் ஏ அப்படின்னு வரும். அப்போ 2 சைன் 2a, இங்க ஏன்னா 2a இருக்கிறதுனால 2a அப்படிங்கறது உள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் கூட உங்களுக்கு வந்து இது குட்டி சம்னால உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. இதை கொஞ்சம் எலாபரேட் பண்ற சம்ஸும் அவங்க சைட்லயே ஹிண்ட் கொடுத்து கூட கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே இதுல இருக்கு. இந்த லிங்க்கும் இன்னொரு லிங்க் இருக்கு. அந்த 2 லிங்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸசைஸ்ல இருக்கிற ப்ராப்ளம், எக்ஸாம்பிள்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா 9th கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 9. If sin theta plus cos theta is equal to p and secant theta plus cosecant theta is equal to q, then prove that q into p squared minus 1 is equal to 2p அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸசைஸ் 6.1ல 9th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். சரி, கியூ கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. இது 2019 பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. P is equal to sin theta plus cos theta. ஸோ என்ன கேட்டிருக்காங்க?
p ஸ்கொயர்டு -1 தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ p தெரிஞ்சாச்சா? அப்போ p ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? sin theta plus cos theta the whole squared. ஓகேவா? ஸோ இது a plus b the whole squared ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ p squared is equal to sin squared theta plus cos squared theta plus 2 sin theta cos theta. ஓகேவா? எஸ். ஸோ sin squared theta plus cos squared theta is equal to 1 ன்னு நமக்கு ஐடென்டிட்டி படி தெரியுமா? ஸோ p squared is equal to 1 plus 2 sin theta cos theta. ஓகேவா? இது நம்ம கண்டுபிடிச்சு வச்சாச்சு. ஸோ இதை 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? p ஸ்கொயர்டு -1 தானே பிராக்கெட் குள்ள கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்க? q into p squared -1 is equal to 2p தானே கொடுத்திருந்தாங்க நமக்கு ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ இப்போ p is equal to p squared is equal to 1 plus 2 sin theta cos theta கண்டுபிடிச்சிட்டோம். p squared -1 is equal to 2 sin theta cos theta எழுதிக்கலாமா? from 1ல இருந்து எழுதிக்கலாமா? சரி. இப்போ q என்ன கொடுத்திருக்காங்க? q என்ன கொஸ்டின்லயே என்ன கொடுத்திருக்காங்க? secant theta plus cosecant thetaன்னு கொடுத்திருக்காங்களா? q உடைய மதிப்பு வேல்யூ வந்து secant theta plus cosecant thetaன்னு கொடுத்திருக்காங்களா? சோ இந்த secant thetaவை 1 by cos theta அப்படின்னு நம்மளால எழுத முடியுமா? plus cosecant thetaவை 1 by sin thetaன்னு எழுத முடியுமா? sin, cos, tan, cosecant, secant, cot. கரெக்டா? எஸ். சோ sin வந்து 1 by cosecant வந்து 1 by sin, secant வந்து 1 by cos. இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா? சோ அதுபடி நான் இங்க எழுதியிருக்கேன், மாத்தி எழுதியிருக்கேன். இப்ப sin theta and cos thetaவை எல்சிஎமா எடுக்கணுமா? இந்த இடத்துல எல்சிஎமா எடுக்கலாமா? சோ எல்சிஎமா எடுத்துட்டேன் அப்படின்னா sin theta opposite cross multiplication sin theta plus cos theta divided by sin theta cos theta. மேல addition, கீழே multiplication. மறந்துடாதீங்க, இது LCM. சோ இப்போ LHSல என்ன கொடுத்திருக்காங்க? q into p squared -1 is equal to 2p ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? சோ இப்போ q இனுடைய மதிப்பை நம்ம என்னவா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? இதுதான் q. ஓகேவா? q into q வினுடைய மதிப்பு என்ன? sin theta plus cos theta divided by sin theta cos theta into p squared -1 இங்க என்னவா இருக்கு? 2 sin theta cos theta வா இருக்கா? Is it right? So 2 sin theta cos theta. So இப்ப இந்த sin theta cos theta வா அடிச்சிடுங்க. இந்த ரெண்டு ரிமைன்ஸ் அப்படியே தான் இருக்கும், ரெண்டு கேன்சல் ஆகாது. So 2 sin theta plus cos theta அப்படின்னு இருக்கா? q into p squared -1 is equal to 2 into sin theta plus cos theta. sin theta plus cos thetaங்கிறது எதனுடைய வேல்யூ? p னுடைய வேல்யூவா? which is equal to 2p. So என்ன சொன்னாங்க? q into p squared -1 is equal to 2p ன்னு prove பண்ண சொன்னாங்க. Is it right? Hence proved. சோ அவங்க கொடுத்திருக்கிற p-யவே வச்சு p ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம், q வச்சு q உடைய வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணோம். சோ அவங்க கேட்டதை நம்ம கொண்டு வந்துட்டோம். அவ்வளவுதான். அடுத்தது இதுலயே ரெண்டாவது சப்டிவிஷன். சரிங்களா? சப்டிவிஷன் 2. இஃப் கொஸ்டின் காமிச்சிடுறேன். if sin theta into 1 plus sin square theta is equal to cos square theta, then prove that cos to the power 6 theta minus 4 cos to the power 4 theta plus 8 cos square theta is equal to 4 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கொடுத்திருக்காங்க, இத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ அப்ப கொடுத்ததுல இருந்து நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு என்ன அரைவ் பண்ண முடியுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும்.
given sin theta into 1 plus sin squared theta equal to cos squared theta. இது given. ஓகேவா? 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்றோம். ஓகேவா? squaring 1 on both sides, we get என்ன கிடைக்கும்? sin squared theta இத ரெண்டு பக்கமுமே ஸ்கொயர் பண்றோம். sin squared theta into 1 plus sin squared theta the whole squared plus cos squared theta என்னவா மாறும்? cos to the power 4 theta வா மாறும். கரெக்டா? சரி, இப்போ இங்க sin cos அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம மதிப்பு கொடுக்க போறோம். சரியா? இருங்க, என்ன கொடுக்குறோங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல எழுதிடுறேன். sin squared theta வெளியில இருக்கு இல்லையா, அத வந்து 1 minus cos squared theta ன்னு எழுத போறேன். and put c is equal to cos theta. cos theta இருக்கிற இடத்துல எல்லாம் c ன்னு போட போறேன். ஓகேவா? சரி, இப்போ sin squared theta வந்து 1 minus cos squared theta வா மாறுது. 1 minus cos squared theta into 1 plus 1 minus cos squared theta the whole squared is equal to cos to the power 4 theta. இப்ப cos இருக்கிற இடத்துல எல்லாம் c போட போறேன். 1 minus c squared into 1 plus 1 minus c squared the whole squared is equal to c to the power 4. ஓகேவா? எஸ். இப்போ என்ன பண்ண போறேன்னா sin squared theta is equal to 1 minus cos squared theta போட்டோமா? இப்போ இதை simplify பண்ண போறோம். 1 minus c squared into 1 plus 1 2. 2 minus c squared the whole squared is equal to c to the power 4. இந்த 1 minus c squared அப்படியே வச்சுக்கோங்க. 1 minus c squared அப்படியே remains same. 2 minus c squared the whole squareங்கிறது a minus b the whole squared formulaல இருக்கா? a squared plus b squared minus 2ab. அப்போ 4c squared. ஓகேவா? equal to c to the power 4. புரிஞ்சுதா? இப்போ இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போறேன் நான். இந்த ஹிண்ட்டை எழுதிக்கோங்க, இல்லைன்னா ஃபுல் சம்மும் உங்களுக்கு மறந்து போயிடும், தப்பாயிடும். ஸோ 4 plus c to the power 4 minus 4c squared. So minus 4c squared minus c to the power 6 plus 4c to the power 4 equal to c to the power 4. இந்த டேர்மை உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதியிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணல. சரி, இப்போ 4c squared ஃபர்ஸ்ட் மைனஸ் c to the power 6. ஓகேவா? அடுத்தது பிளஸ் 4c to the power 4. அடுத்தது மைனஸ் மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் 8c squared. அடுத்தது இந்த c to the power 4 இந்த பக்கம் வந்ததுன்னா இந்த c power 4ம் இந்த c power 4ம் கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு இந்த 4 இந்த பக்கம் போயாச்சுன்னா மைனஸ் 4ஆ மாறிடும். இப்போ உங்களுக்கு மைனஸ் டேர்ம் எல்லாத்தையும் பிளஸ்ஸா மாத்தணும் அப்படிங்கும்போது இந்த ஒரு டேர்ம் மட்டும் மைனஸ் ஆகும். சரியா? ஓகே. இப்ப c இருக்கிற இடத்துல எல்லாம் cos தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுங்க. cos to the power 6 theta minus 4 cos to the power 4 theta plus 8 cos squared theta is equal to 4.
நமக்கு கொஸ்டின்ல என்னமோ கேட்டிருந்தாங்க இல்லையா? இதானே கேட்டிருந்தாங்க. சி இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் காசை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஏன் நான் இந்த இடத்துல சியா காஸ் தீட்டாவை வந்து சியா மாத்தினேன்னா இந்த சிம்பிளிபிகேஷன் வந்து இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசா கன்ஃபியூஸ் ஆகுங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக காஸ் தீட்டாவை சி அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்டெப்ல வந்து சிக்கு பதிலாக காஸ் தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா வந்து ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க இல்லைன்னா எல்லா இடத்துலயும் இப்போ யோசிச்சு பாருங்க. 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்ங்கும் போது இங்க காஸ் டு த பவர் 4 தீட்டா மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்க மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகி ஒரு டேர்ம் மிஸ் பண்ணாலும் ஃபுல் சம்மும் தப்பாயிடும். ஸோ அப்ப அந்த காஸ் தீட்டாவை சீன்னு வச்சுக்கிட்டதுனால ஒரு சிங்கிள் டேர்ம். அப்போ உங்களுக்கு அதை வந்து மல்டிப்ளை பண்றது ரொம்ப ஈஸியா கன்வீனியன்ட்டா முடிஞ்சிடும். கரெக்ட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் ஷேர் பண்ணிடுறேன். If cos theta by 1 plus sin theta is equal to 1 by a, then prove that a squared minus 1 by a squared plus 1 is equal to sin theta. So என்ன கொடுத்திருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, புரிஞ்சிடுச்சா? இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இத ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கணக்கு கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம், போட போட காப்பி பண்ணிக்கோங்க. லெங்தி ப்ராப்ளம், போட போட காப்பி பண்ணிடுங்க. cos theta by 1 plus sin theta is equal to 1 by a given. ஓகேவா? Taking reciprocal on both sides, we get what? Reciprocalனா தலைகீழி. A is equal to 1 plus sin theta divided by cos theta. இது போட போட காப்பி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் lengthy problem. இப்ப ஸ்கொயர் பண்றோம் ரெண்டு சைடும். Squaring on both sides. So ஸ்கொயர் பண்ணும்போது என்னாச்சு? A squared is equal to 1 plus sin theta the whole square divided by cos squared theta. So இது என்ன ஆகும்? A plus B the whole squared, A squared plus B squared plus 2AB. கரெக்டா? Divided by cos squared theta. A squared is equal to இத 1 நேம் பண்ணிக்கோங்க. இப்போ A squared minus 1, இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. Sin squared theta plus 2 sin theta divided by cos squared theta. இத மட்டும் வச்சுக்கோங்க. இல்ல இங்கேயும் இங்கேயும் -1 ஆட் பண்ணுங்க. இங்க ஒரு -1, இங்க ஒரு -1. இந்த 1 இந்த பக்கம் எடுத்துட்டு வர வேண்டாம். இந்த ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ண வேண்டாம். இங்க ரெண்டு சைடும் -1 போடுங்க. சோ இந்த ஸ்டெப் வரைக்கும் காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை டெலீட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வரேன். A squared minus 1 is equal to 1 plus sin squared theta plus 2 sin theta by cos squared theta minus 1. சோ ரெண்டு பக்கமும் -1 ஆட் பண்ணிருக்கீங்க. சரிங்களா? இப்போ
காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எல்சிஎம்மா எடுக்க போறோம். இதனுடைய கண்டினியூட்டி தான் நான் போடுறேன். 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 சைன் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை எல்சிஎம்மா எடுத்திருக்கோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்க எழுதிக்கோங்க சைட்ல. டேக்கிங் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆஸ் எல்சிஎம். ஓகேவா? சரி. a squared minus 1 is equal to sin squared theta plus 2 sin theta plus 1 minus cos squared theta divided by cos squared theta. A squared minus 1 is equal to sin squared theta plus 2 sin theta plus 1 minus cos squared is sin squared. Identity படி. Divided by cos squared. இந்த 1 நான் இது கூட இந்த cos கூட சேர்த்து எழுதியிருக்கேன். அப்பதான் எனக்கு ஐடென்டிட்டி வந்து இது பண்ண முடியுங்கிறதுக்காக. அதனாலதான் இங்க sin square theta வந்தது. இல்லாம வராது. ஓகேவா? சரி. அடுத்த ஸ்டெப். A squared minus 1 is equal to 2 sin square theta plus 2 sin theta divided by cos square theta. இத வந்து ரெண்டுன்னு நேம் பண்ணிக்கோங்க. So a squared plus 1 வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். 1 plus sin squared theta plus 2 sin theta divided by cos squared theta. இது from 1ல இருந்து. So a squared இது கூட plus 1 போட்டுக்கோங்க. From 1ல இருந்து தான் இதை கொண்டு வந்திருக்கீங்க. 1 plus sin squared theta plus 2 sin theta plus cos squared theta. சேம் அதே LCM எடுக்கிறீங்க. Divided by cos squared theta. So இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 plus 1 plus 1 plus cos squared theta 2 sin theta divided by cos squared theta which is equal to 2 plus 2 sin theta divided by cos squared theta. இத 3ன்னு நேம் பண்ணிக்கோங்க. So இப்ப a squared plus 1 a squared minus 1 divided by இந்த இடத்துல from 1ன்னு போட்டுக்கோங்க. இது 1ல இருந்து தான் இதை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. 1 நான் delete பண்ணிட்டேன். So அதனால நான் இங்க டைரக்டா எழுதியிருக்கேன். பட் 1வது ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதுல இருந்தா இதை டெரைவ் பண்ணி plus 2 sin theta by cos squared thetaன்னு 3rd ஈக்குவேஷன் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு. a squared minus 1 by a squared plus 1 which is equal to 2 sin squared theta plus 2 sin theta divided by cos squared theta whole divided by 2 plus 2 sin theta by cos squared theta. Cancel, cancel. ஓகேவா? So balance இருக்கிறது 2 into sin theta into sin theta plus 1 divided by cos squared theta into இது கீழே எடுத்துட்டு போறோம் cos squared theta divided by 2 into 1 plus sin theta. So sin theta cancel. 2 cancel. Cos squared cancel which is equal to இது இப்படியே cancel பண்ணாலும் ஒண்ணுதான், இல்லைன்னா இங்க எடுத்துட்டு வந்து cancel பண்ணாலும் ஒண்ணுதான். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே cancel ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது sin theta. இதுவும் cancel. இந்த 2 cancel. cos squared cancel. இங்கேயும் cancel பண்ணிக்கலாம், இங்க எடுத்துட்டு வந்தும் cancel பண்ணிக்கலாம். sin theta which is equal to RHS. a squared minus 1 by a squared plus 1 is equal to sin theta தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க given information கொடுத்துட்டு. ஸோ அதுதான் ப்ரூவ் பண்ணிருக்கு. 10th question.
ஒரு லெங்தி ப்ராப்ளம். ஸோ அதனால தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.